இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எடிட் பண்ணும்போது நிறைய விஷுவல்ஸ், சில சீன்ஸ் நிறைய ஷார்ட்ஸ் இருக்கும். அது சீன் டிமாண்ட் பண்ணும். லைக் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அந்த மாதிரி நிறைய விஷுவல்ஸை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாஸ் தேவைப்படுது. ஆஃப்டர் உடனே நெக்ஸ்ட் பெரிய நிறைய கட்ஸ்க்கு போக முடியாது. தேவையில்லாம ஒரு கட்டு தேவையில்லாம ஒரு இப்படி திரும்பி பார்த்தோன்னே அங்க ஒன்று காமிச்சோம். அதுக்கு அது அந்த ஆள் எப்படியும் காமிக்க போறோம்னா, ஸோ வி கேன் ஈவன் ஷோ இட் லேட்டர். இந்த டிஸ்கிரிஷன் வந்துதான் we learn over the years. ஒரு இது சொல்றோம் என்னன்னா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அந்த விஷயத்த எதிராளுக்கு ஷாக்கிங், பட் அது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயத்த நான் சொல்றேன். சொல்லும் போது மேபி மை எக்ஸ்பிரஷன் ஆஃப்டர் டெல்லிங் அண்ட் லுக்கிங் அட் ஹிம் என்ன நினைப்பானோ என்ன அப்படின்றது என் மேலேயே ஹோல்ட் பண்ணா பெட்டரா இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா ஏதாவது ஒரு ஷார்ட் தேவைப்பட்டதுன்னா அதை போய் கண்டுபிடிக்கிற அளவுக்கு யூ ஷுட் ஹவ் அரேஞ்ச்ட் எவ்ரிதிங். ஸோ பேசிக்கா ஷூட்டிங் ஆனவொடனே அந்த சீன்ஸ் வந்து ஷார்ட் நம்பர்ஸ் பிரகாரம் ஒரு பின் கிரியேட் பண்ணாங்க. we call it scene number. அந்த scene numberல 100 shots இருந்தா 50 shots 20 shots அது இருக்கும். அப்புறம் தென் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி இன்னொரு பின் கிரியேட் பண்ணுவோம், சீன் ஆர்டர். ஸோ சீன் ஆர்டர்ஸ் சீன் 1 to 10 ஒரு பின்ல, 11 to 20 ஒரு பின்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பர்பஸ் என்னன்னா, அந்த டைம் ஆஃப் எடிட் முடிச்ச உடனே ரிவ்யூ பண்ணும்போது திருப்பி ஏதாவது வேணும்னா யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு கோ பேக் அண்ட் டேக் தட். பட் அதுலயே இப்போ சப்போஸ் ஒரு பர்டிகுலர் சீன் மாத்திரம் ஏதாவது ரொம்ப லெந்தி ஆயிடுச்சுன்னா, இன்ஃபர்மேஷன் அந்த சீன்ல என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா then it becomes unbearable for the audience. But otherwise தீமை பொறுத்து they are able to adapt to whether it's a slow movie or a fast movie. I don't think it makes a thing. So ஒரு விஷயம் தான் பண்றது என்னன்னா, எடிட் பண்ணிட்டு இந்த மாதிரி லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு சின்ன கேப் விடுறது உண்டு தான். இப்போ எடிட்லாம் முடிச்சிட்டோம், சப்போஸ் உடனே ரிலீஸ் இல்லைன்னா ஒரு அந்த 10-15 days கான்ஷியஸாக ஒரு கேப் எடுத்துட்டு திருப்பி ரீவிசிட் பண்ணுறது அந்த எடிட்ஸை. அப்போ அட்லீஸ்ட் மைண்ட் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஏன்னா கண்டினியூஸாக 2 months பண்ணிட்டு இருந்தோம், ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா அதில் ஒரு இந்த ஃபீலிங், இந்த ப்ராப்ளம் வருது. என்னன்னா யூ கேன் பெர்ஸ்பெக்டிவ் லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம ஒன்று அவங்க ஒன்று இது அது போயிட்டு இருக்கும்போது, ஸோ 2 பேருக்குமே நல்லது இல்லைன்னா அந்த சின்ன கேப் வரும். ஸோ இப்போ எடிட் பண்ணும்போது கூட எல்லாம் எடிட் பண்ணி ஃபைனல் எடிட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 1 week கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் படத்தை பார்க்கறது திருப்பி. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. சார், ஒவ்வொரு ஆடியன்ஸ்குள்ளேயும் ஒரு ஸ்டோரி டெல்லர் இருக்காரு. ஆடியன்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து விஷுவலாக இமேஜை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அப்படி வந்து ஒரு ஆடியன்ஸாக இருக்க ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைமாக ஃபில்ம் மேக்கர் ஆகும்போது அவர் தடுமாறுறது எடிட்டிங்கில் தான். ஏன்னா எடிட்டிங்கிறது நீங்கள் சொல்ல நல்ல எடிட்டிங்கிறது எங்கே கட் பண்ணிக்கான்னு தெரியாமல் பண்ணுறதா எடிட்டிங். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆடியன்ஸாக இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கராக மாறவர் எடிட்டிங் ஆஸ்பெக்ட்ல அந்த நாலேஜ் அக்வயர் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் அப்போ என்ன விஷயம் செய்யும்? ஐ மீன் எப்படி கத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடிட்டிங் நாலேஜ் எப்படி அக்வயர் பண்றது நாங்க. ஏன்னா ஸ்டோரி டெல்லிங் விஷுவலுக்குலாம் வந்து ரெஃபரன்ஸா புக் கேமராவோட ஸ்ட்ரக்சர் அப்படி ஐ திங்க் ப்ராபபிலி ஃபிலிம்ஸ் பார்க்கறது, இல்லைன்னா யாரையோடாவது ஒர்க் பண்ணி பார்க்கறது, அந்த மாதிரி தான். இல்லை ஒரு படம் எடிட் பண்ணும்போது அவங்களோட உட்காந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண லிமிடெட் ஸ்கோப் தான் இருக்கும். முதல்ல வந்து ஒரு டேரக்டரா இருக்கணும், எடிட்டிங் ஸ்கோப் நிறைய இருந்து அவங்க அப்படிதான் டேரக்டர் வந்தாங்க. இப்போ புதுசாக நிறைய பேர் ஒரு ஓப்பனா இருக்க மார்க்கெட்ல வந்து ஒரு படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் உட்காரது ரொம்ப பாசிபிலிட்டி கம்மியா இருக்கு. ஆளுங்க அவங்க ஒரு படம் முடிச்சுட்டு கிரியேட்டிவிட்டி உள்ளவங்க படம் பண்றது ரொம்ப டிலே ஆகுது, எடிட்டிங் நாலேஜ் இல்லாத படம் பண்றது கஷ்டமா இருக்கு. அதனால என்ன மாதிரி விஷயங்கள்? கரெக்ட், அது குவைட் அ ரெலவென்ட் கொஸ்டின். பட் அது என்னன்னா, அது வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் புரியும்ல. அது வந்து ஒரு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ற விஷயம் கிடையாது. இது வந்து ஓனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எப்படின்னா, நீங்க ஒரு படத்தை பார்த்து ஆல்ரெடி பண்ண ஒர்க்ஸை பார்த்து கத்துக்கணும். இல்லைன்னா ஒருத்தர் யாராவது ஒர்க் பண்றாங்கன்னா, ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னா அந்த ப்ராசஸ்ல இருந்து பார்க்கணும். அப்பதான் கத்துக்க முடியும்ல. இல்லைன்னா ஜஸ்ட் சொல்லி இங்கன்னா அப்போ புக் நாலேஜ் புக்ல இருக்கிற மாதிரி. ஸோ இட்ஸ்
I think you have to experience it only. I think டைரக்டா ஒரு கரெக்டா இந்த மாதிரி ரூல்ஸா சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு அப்படி இல்ல பேசிக்கா ஏதாவது எடிட்டிங் நாலேஜ் படிக்கிறது அதனால நிறைய புக் இருக்கு ஆக்சுவலா நிறைய எடிட் பத்தி நிறைய புக்ஸ் இருக்கு ரெண்டு ஷாட் மெர்ஜாவால் தெரியாம நாங்க கிரியேட் பண்ண முடியாது ஃபீமேலுக்கு வந்து லாஸ்ட் ரைட்டர் ஆஃப் என்ன மாதிரி தப்புலாம் நம்ம படம் பண்ணும்போது என்ன மாதிரி தப்புலாம் நம்ம பண்ணிடக்கூடாது எடிட் பண்ணும்போது விஷயம் படம் வந்து இந்த விஷயம் எடிட்ல தப்பா பண்ணிடக்கூடாது எடிட்ல பண்ணக்கூடாதா எடிட் பண்ணும்போது இந்த விஷயம் வந்து தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் என்ன மாதிரி ஒரு என்ன தப்புன்னா ஆக்சுவலா ஒரு இதுதான் பாத்தீங்கன்னா படம் வந்து எடிட் ஆகி ரிலீஸ் ஆனா கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஏதாவது ஒன்று இன்னும் இது கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாமே அது கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாமே இது ஆன் கோயிங் ப்ராசஸ். ஸோ இதுல மேஜரா தப்புங்கன்னா சர்டன் திங்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதுல நிறைய வந்திருக்கு. என்னன்னா நான் எடிட் பண்ணேன்னா நான் இது ரியல் டைம்ல எவ்வளோ வரைக்கும் ரியல் டைம்ல படத்தை காமிக்க முடியுமோ காமிக்க ட்ரை பண்ணுவேன். அப்படி காமிக்க முடியலன்னு அது தப்பா தோணும். ஸோ அண்ட் முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூட்டிஸ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் தென் எங்கேயும் ஒரு இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிப் பாயிண்ட்ஸ் இருக்கும், தேவையில்லாத ஒரு விஷயம் இருக்கும். அது சில வாட்டி நிறைய வாட்டி என்னன்னா ஃபோர்ஸ் ஆகி இருந்துடும். இப்போ என்ன சீனே முடிஞ்சிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் தேவையில்லாம ஒரு சின்ன காமெடி விட்டு வச்சிருப்பாங்க எண்ட்ல. பட் அது வந்து ஏன் எவ்வளோ ட்ரை பண்ணி போராடி அதை எடுத்துடலான்னு ட்ரை பண்ணுவோம். ஒரு சில வாட்டி விட்டுருவோம். அப்போ தோணும் ஐயோ இது வந்துடுச்சு இது தப்பு பண்ணிட்டோங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஸோ ஒரு எவ்வளோ ஸ்மூத்தா ஒரு டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமோன்றது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எடிட் பண்ணும்போது நிறைய விஷுவல்ஸ் சில சீன்ஸ் நிறைய ஷார்ட்ஸ் இருக்கும். அது சீன் டிமாண்ட் பண்ணும். லைக் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அந்த மாதிரி நிறைய விஷுவல்ஸை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாஸ் தேவைப்படுது. ஆஃப்டர் தட் உடனே நெக்ஸ்ட் பெரிய நிறைய கட்ஸ்க்கு போக முடியாது. ஒரு சின்ன கேப் விட்டு அப்பதான் பிரெயின் செட் ஆகும் ஆக்சுவலா நெக்ஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கிறது. அப்புறம் ஒரு காமெடி இருக்கு, ஒரு பஞ்ச் இருக்கு. சில வாட்டி ஆகும் அந்த மாதிரி. அது பெருசா காமெடியா நம்மளுக்கு தோணி இருக்காது. பட் அது தியேட்டர்ல பயங்கரமா சிரிப்பாங்க. அந்த சிரிக்கிறதுக்கு ஒரு சின்ன கேப் வேணும் அந்த இடத்துல, அந்த ஒரு சின்ன டைமிங் வேணும் அங்க. அது முடிஞ்சு நெக்ஸ்ட் இல்லைன்னா இது முடியறதுக்குள்ளே டக்கு நெக்ஸ்ட் மேட்டர் வந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் மேட்டர் மிஸ் பண்ணிடுவாங்க இந்த சிரிப்புல. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் சில வாட்டி நடக்கிறது உண்டு. அதை எப்படி நெக்ஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கலாம், இது இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் திங்க். சார் ஆடியன்ஸை ரெண்டு வேலை என்கேஜ் பண்ணலாம் சார். ஒன்று எமோஷனலாக ஒரு கதையை சொல்லி அவங்க அந்த எமோஷனுக்குள்ளாடி இன்வெஸ்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து கொஞ்சம் இன்டர்பிரேஷனுக்கு அவங்களுக்குமான ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த படத்தை ரெடி பண்ணி அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது. இப்போ ஒரு படத்தை ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்தே ஒரு மாதிரி எமோஷனலாக தான் நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்ட்டு இல்லைப்பா இப்போ இந்த சீசனில் வந்துட்டு, ஏன்னா ஒரு படம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து ஷூட்டிங் வந்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள ஆடியன்ஸோட மைண்ட் செட் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்பேஸில் வந்து இல்லை நான் எமோஷனலாக இந்த படத்தை பிளான் பண்ணேன், ஆனால் நான் கொஞ்சம் இன்டர்பிரிட்டேஷனோட கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். இல்லை இன்டர்பிரிட்டேஷனாக பண்ண படத்தை ஆடியன்ஸ்க்கான ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினச்ச படத்தை கொஞ்சம் எமோஷனை கூட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் வந்து ஏதாவது படத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஏதாவது நடந்திருக்கா? ஸ்ட்ரக்சராக நிறைய பண்ணியிருக்கு. ஸ்ட்ரக்சர்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கு சில படத்துக்கு. பட் இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற பிரகாரம் எப்படின்னா அந்த டார்கெட் ஆடியன்ஸே சேஞ்ச் ஆகும் ஆக்சுவலாக. நீங்கள் சொல்கிறது இப்போ இப்படி பண்ணுறது வேற மாதிரி படம் பண்ணணும்னா அப்போ அது வந்து டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். ஏன்னா இப்போ இந்த ஆடியன்ஸ் வேற அந்த ஆடியன்ஸ் வேற ஆல்மோஸ்ட் அதே ஆடியன்ஸ் அவ்வளோ மாறுற மாதிரி எடுக்க முடியாது, பண்ண முடியாது. ஸோ டோட்டலாக ஒரு எமோஷனல் வேர்போஸ் ஃபிலிம் எடுத்துகிட்டு போயிட்டு வரேன்னா இதை பண்ண முடியாது. பட் என்னன்னா நிறைய வாட்டி ஸ்ட்ரக்சரெல்லாம் மாற்ற முடியும். என்னன்னா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக பார்த்துருக்கிறது என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் 10-20 minutes ஒரு படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நிறைய படத்துக்கு, எல்லா படத்துக்குமே நினைக்கிறேன். ஏன்னா தென் யூ கெட் இன் டு ஒன்
எஸ்பெஷலாக ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் இருக்கிற படத்துக்கு இஃப் இட்ஸ் you're following one lead hero or heroine or whatever, அந்த ஃபர்ஸ்ட் 10-15 நிமிஷத்துல வந்து நீங்க வந்து அந்த கேரக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்னன்னா அந்த கேரக்டர்ல இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவரோட ஃபாலோ பண்ணிட்டு அந்த படத்தை ஃபுல்லா டிராவல் பண்ணும்போது இட்ஸ் ஈஸி அண்ட் இட் வில் பி மோஸ்ட்லி சக்சஸ்ஃபுல் ஃப்ரம் த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அட் த பிகினிங் ஆஃப் த ஃபிலிம். யூஸ்வலா the first 10-15 minutes you have to be very careful that you don't confuse the audience or you don't let them invest in it. ஒண்ணுமே என்ன நடக்குதுன்னு தெரியல, எங்கேயோ போகுது அப்படின்னு தோணுச்சுன்னா டோட்டலா படத்தை கனெக்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி 2-3 வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. குருன்னு ஒரு படம் பண்ணா அதுல அப்படிதான் there were lot of incidents beginningல ஒரு ஹிந்தி ஃபிலிம். பட் என்னன்னா அதுக்கப்புறம் அவரோட ஸ்டிக் பண்ணி அந்த கேரக்டரோட மூவ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் 10-15 மினிட்ஸ் எடுத்தோடனே அது கேரக்டர் நல்லா செட் ஆயிடுச்சு. செட் ஆனோடனே தென் ஃபுல் படம் டிராவல் பண்ணுறதுக்கு ஈஸியா இருந்தது ஆடியன்ஸ். ஆக்சுவலா என்னன்னா இந்த இது என்னன்னா மெயினா இம்பார்ட்டண்டா இருக்க வேண்டியது என்னன்னா டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஐ திங்க் இது யூ ஷுட் ஹேவ் இனஃப் ஆஃப் பேக்கப்ஸ் தோணுது. என்னன்னா மார்னிங்ல இந்த எடிட் பண்ணோம், நிறைய எடிட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் வச்சிருக்கோம். அது நாங்க எப்பயுமே என்னன்னா 2-3 பேக்கப் வச்சுப்பேன். இது அந்த விஷுவல்ஸ் மாத்திரம் கிடையாது, விஷுவல் இது அந்த எடிட் பின் ப்ராஜெக்ட். ஸோ எவ்ரிடே என்னன்னா ஒரு சிஸ்டம்ல ஒரு பேக்கப்பு, ஹார்ட் டிஸ்க்ல ஒரு பேக்கப்பு, இமெயில்ல ஒரு பேக்கப்பு, அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பேக்கப் வச்சிருவோம். சில வாட்டி ப்ராப்ளம் ஆயிருக்கு. என்னன்னா எல்லாத்தையும் எடிட் பண்ணோம்னா நைட் மார்னிங் வந்தா மெஷின் doesn't work or hard disk doesn't work. ஸோ மொத்தம் பண்ண வேலையெல்லாம் திருப்பி கண்டுபிடிச்சி இல்லை ரீ பண்ணணும்னா பெரிய வேலை ஆகும். அதனால பிகாஸ் இட்ஸ் ஆல் எலக்ட்ரானிக் ஐட்டம், எனி டைம் எனி ப்ராப்ளம் கேன் கம் வித் ஹார்ட் டிஸ்க். எனக்கு கீழே போட்டாலும் எது என்ன நடக்கலாம், பிகாஸ் there's no life to. ஸோ அதனால அந்த விஷயத்துல வெரி கேர்ஃபுல். இந்த பேக்கப்ஸ் வைக்கிற இடத்துல டெக்னிக்கலா ஐ திங்க் ஆல்வேஸ் எவ்ரிடே எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் அந்த ப்ராஜெக்டோட பேக்கப் 2-3 இடத்துல வச்சு, ரஷ்ஷஸ் கூட யூஸ்வலா படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பேக்கப் தான் இருக்கும். பட் கொஞ்சம் ஒரு மிட்வே ப்ராஜெக்ட்ல இன்னொரு ஹார்ட் டிஸ்க் வாங்கி 2 பேக்கப் வச்சுப்போம் ஆல் த ரஷ்ஷஸ். ஸோ 2 செட்டா இருக்கும். ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயில் ஆனாலும் அந்த டைம்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஷுட் நாட் சஃபர்ன்றதுக்கோசம் இன்னொரு பேக்கப் இருக்கும், அந்த பேக்கப்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லா வச்சுக்கிறதுல கேர்ஃபுல். பெரிய நடிகரை காட்டும்போது ஃபர்ஸ்ட் அவரை காட்டும்போது தலை காட்டுறது, காலை காட்டுறது, இந்த மாதிரி காட்டி தான் சூப்பர் ஸ்டார்ஸ் எடுத்துருக்கோம். அவர் அப்படி காமிச்சிட்டார். ரஞ்சித் வந்து கபாடியும் அந்த ஒரு இது காட்டாரு. காலையில் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் கோல்ட் அவர் தான் ஒரு சாதாரணமாக காட்டு. அது நீங்க வேரியேஷன் பண்ணுறதுக்காக இருக்கீங்க இல்லை கதைக்கா இல்லை ரஞ்சித் அவங்க ரஞ்சித் இருந்தா ரஜினி அந்த மாதிரி காமிச்சிட்டாரு. பொதுவாகவே ரஜினியை பார்க்குற மாதிரி. பட் காலையில் அவர் கரெக்டாக சென்டர் போர்டு அப்படிதான் அவரை வந்து இல்ல அது வந்து ஸ்கிரிப்ட் வைஸே அப்படிதான் எழுதியிருந்தாரு. அவர் ஐ திங்க் அவரோட ப்ரோக்ரெஷன் நினைக்கிறேன், அவர் அதுல இருந்து மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். டைரக்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. இப்ப என்னன்னா எடிட்டிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து இந்த பாஸ்னா ஒரு பாஸ் பிட்வீன் டயலாக்ஸ். இப்ப அது வந்து ஒரு நிறைய மீனிங் கிரியேட் பண்ண முடியும். 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள அது இந்த பேசுறதுக்கும் அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்கும் ஒரு சுச்சுவேஷனுக்கும் ஒரு வேரியேஷன் இருக்கு. ஃபாஸ்டா பேசிக்கிறாங்க, திட்டிக்கிறாங்க, இல்ல ஒரு நியூஸ் வருது, அந்த நியூஸை வச்சு அவர் அப்சர்வ். ஸோ இப்போ என்னன்னா ஜென்ரல் டெண்டன்சி என்ன இருக்குன்னா ஒரு எடிட்டருக்கு என்னன்னா இவர் பேசினாரு உடனே அவர் பேசிட்டாரு அப்படின்னு இருக்கும். ஏன்னா தட் இஸ் ஹவ் யூ திங்க் இமீடியட்லி. எடிட்டிங்னா இந்த டைலாக் முடிஞ்சது அடுத்த டைலாக் வருது. பட் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அது என் ஃபீலிங்ல ஓவர் த இயர்ஸ் நான் இது நடுவுல 2 பேரும் பேசும்போது ஒரு சர்டன் பாஸ் தேவைப்படும் சில இடத்துல. அந்த பாஸ் வந்து வில் ரியலி மேக் தட் சீன் ஒர்க். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஒருத்தர் சொல்றான், அவன் உடனே ஐயோ அப்படி ஆயிடுச்சான்னு சொல்லுறது இட்ஸ் நாட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் அவன் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அவன் எக்ஸ்பிரஷன்ல அதுக்கப்புறம் அவன் ரியாக்ட் பண்றது வந்து ஒரு பியூட்டி இருக்கு.
நிறைய இப்போ கண்ணத்து மட்டும் ஒரு படம் இருக்கு. அதுலயே ஒரு சின்ன பொண்ணு வந்து நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பா, 10 கொஸ்டின் அது மதர். ஸோ எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த எடிட்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின் கேட்பா, மதர் வில் நாட் ஆன்சர் இமீடியட்லி. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான கொஸ்டினா இருக்கும்போது அதை ரிசீவ் பண்ணிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணிட்டு அந்த மதர் பேசணும். ஸோ சில வாட்டி என்ன பண்ணுவோம்னா அந்த அளவுக்கு ஷூட்டிங்ல நடக்கலைன்னா அதை ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணுறதுக்கு மிச்ச பேர் இருப்பாங்க, மிச்ச பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்கள கூட யூஸ் பண்ணிப்போம் ஸ்பேஸ். ஸோ இவன் வந்து ஒரு டிஃபிகல்ட் கேட்டா மதர் கேனாட் ஸ்பீக், அப்படியே பார்த்துட்டு இருக்கா, இவரும் பாக்குறாரு அவரும் பாக்குறாரு, இது ஒரு அன்நேச்சுரல் ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணுவோம். பட் அது என்ன ஆகும்னா அந்த டைலாக் அழுத்தம் கொடுக்கும். அது அப்பதான் அது வந்து சிங்கிங் ஆகும் ஆடியன்ஸுக்கு, ஒரு பெரிய விஷயத்த கேட்டுட்டாங்க. ஸோ அண்ட் சில வாட்டி என்னன்னா ஃபிலிம் மேக்கிங்கே ஒரு ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் அன்லேர்னிங் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து இப்படி நான் திரும்பி பார்த்தேன்னா அந்த ஆளை, நான் இப்படி இருக்கேன் இப்படி திரும்பி பார்த்தேன், ஒரு ஆள் வரான், அந்த ஆளை காமிப்போம். இப்படிதான் நான் கத்துக்கிட்டேன். எடிட்டிங் ஆரம்பிக்கும் போது பார்ப்பேன், அவன் வருவான், அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் வான்னு சொல்லுவேன். ஸோ யாராவது ஒருத்தர் பார்த்தாங்கன்னா உடனே அவனை காமிச்சிடுவாங்க. அதுதான் ஒரு தட் இஸ் த வே இட் வாஸ் பீங் டன் அண்ட் இட் வாஸ் டாட் ஆல்சோ வச்சுங்க. பட் இப்போ வந்து ஆஸ் யூ ரியலைஸ் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் தட் யூ see him. If there is enough expression on my face, I can reveal him little, கொஞ்சம் லேட்டரா கூட ரிவீல் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு சிச்சுவேஷன்ல உடனே ரிவீல் பண்ண வேண்டி வரும். இப்போ நான் திரும்பும் போது அவன் ஷூட் பண்ணனா அவன் ரிவீல் பண்ண வேண்டி வரும். பட் அவன் ஜஸ்ட் இங்க வந்துட்டு இருக்கான், அவ்வளவுதான் வச்சுக்கோங்க. நான் பார்த்துட்டு ஏய் அரவிந்த் வா அப்படின்னு சொன்னப்பறம் கூட ரிவீல் பண்ணலாம். நான் பார்த்த உடனே ரிவீல் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் we develop that sort of thing. அப்போ என்னன்னா தேவையில்லாம ஒரு கட்டு தேவையில்லாம ஒரு இப்படி திரும்பி பார்த்தோன்னே அங்க ஒன்று காமிச்சோம். அதுக்கு அது அந்த ஆளை எப்படியும் காமிக்க போறோம்னா ஸோ we can even show it later. இந்த டிஸ்கிரிஷன் வந்து தான் we learn over the years. ஒரு இது சொல்றோம் என்னன்னா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அந்த விஷயத்த எதிராளுக்கு ஷாக்கிங், பட் அது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயத்த நான் சொல்றேன். சொல்லும் போது மேபி மை எக்ஸ்பிரஷன் ஆஃப்டர் டெல்லிங் அண்ட் லுக்கிங் அட் ஹிம் என்ன நினைப்பானோ என்ன அப்படின்றது என் மேலேயே ஹோல்ட் பண்ணா பெட்டரா இருக்கும். தென் அவன் வந்து ஷாக் ஆகிறதோட அவன் ஷாக்கு அப்புறம் ரியாக்ஷன் போட்டுக்கிட்டா போதும் ஆக்சுவலா. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன், அதை வந்து நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அதுக்கு. ஸோ என் மேல அந்த ஸ்டேயை வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த ஆளோட ரியாக்ஷனை காமி. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் இதுதான் பாசஸ்ன்றது. பழைய காலத்துல படம் பண்ணும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் அப்பவே ஒரு சர்டன் பாஸ் எல்லாம் வச்சுதான் ஷூட் பண்ணுவாங்க. ஒரு 30 years பேக் அந்த பாஸ் இருக்கிற டைமிங்ல தான் எடிட்டே பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணும்போது. ஸோ சில வாட்டி எக்ஸ்ட்ராவே இருக்கும். இவங்க டைலாக் சொல்லிட்டு ஒரு சின்ன கேப் இருந்தால் அதுக்கப்புறம் தான் அடுத்தது சொல்லுவாங்க, இதெல்லாம் டேர்ன் பண்ணுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமிங்ல தான் எடிட்டே பண்ண சொல்லுவாங்க இனிஷியலா. அதுக்கப்புறம் தான் தென் தி டைட்டன் இட். இப்போ வந்து அந்த இது சில பேர் தான் மெயின்டைன் பண்றாங்க, மிச்ச பேர் வந்து நிறைய படம் பார்த்தீங்கன்னா பேசி. ஸோ என்ன ஆயிடும்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பீங் த்ரோன் அட் யூ. ஸோ மச் இன்ஃபர்மேஷன் போட்டு மேலே போடும்போது சில வாட்டி அண்ட் சிலருக்கு வந்து நிறைய பார்த்த மாதிரி ஃபீலிங் வருது. அப்புறம் சிலருக்கெல்லாம் ரிப்ளையே தேவையில்லாமல் இருக்கும். அது வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன். நான் பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அவன் வந்து பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு, அது அப்படியான்னு சொல்ல வேண்டியதே இல்லை. அவன் எக்ஸ்பிரஷனே அது ஹோல்ட் ஆச்சுன்னா எக்ஸ்பிரஷனோட கட் பண்ணிடலாம். அது அப்படியே வேணும். அது வந்து ஒரு ரிடண்டன்ட் ஒரு ஐட்டம் தான். ஏன்னா சொல்லிட்டான், அதுக்கப்புறம் அப்படியான்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி. ஆக்சுவலா அது ரிப்பீட் பண்ண வேண்டியது இல்லை. அவன் எக்ஸ்பிரஷன்ல தெரிஞ்சு போச்சுன்னா இவன் சொன்னது அவனுக்கு உள்ள சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விஷயத்த சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்க்கு சினிமேட்டிக்லி தே கிவ் மோர் ஃபீலிங் நீங்க பார்க்கும்போது படம். தென் ஸ்டெக்காட்டோ டைலாக்ஸ்
கன்வே பண்ணணுன்றது டைலாக்ல கன்வே பண்ணிடலாம். இவன் சொன்னா அவன் சொன்னா ஷாக் ஆயிட்டேன்னா இப்படி கூட பண்ணலாம். பட் அதை தாண்டி ஒரு சினிமேட்டிக்கா ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும், ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் வேணும், ஒரு சின்ன ஃபீலிங் வேணும். அந்த இடத்துல அந்த பாஸ்ல ஆடியன்ஸ் ஆல்சோ ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைக்கும் அவங்களுக்கு ஃபீல் பண்றதுக்கு. ஸோ ஐ திங்க் அந்த பாஸஸை மெயின்டைன் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். வேர் எவ்வளோ சில இடத்துல யூ ரிக்வயர், ஏன்னா பேசும்போது நீங்க கட் பண்ணி பேசலாம் ஒரு சில கான்வர்சேஷன்ல, தட் இஸ் ஆல்சோ நேச்சுரல். பட் சில இடத்துல யூ ரிக்வயர் தட் கேப், அது அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அது விட்டா கரெக்டா இருக்கும். சரி, இப்போ ஒர்க் ஃப்ளோ இருக்கு, ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோ. இப்போ இது மாதிரி ஒரு ஃபிலிம் பண்றோம்னா அது வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும். இப்போ வந்து அனிமேஷன் லேயர்ஸ் நிறைய. ஸோ வந்து நம்ம என்ன மாதிரி ஒர்க் ஃப்ளோஸ்லாம் யூஸ் பண்ணலாம் சார்? அது யூஸ் பண்ணா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இது வந்து ஒருத்தர் ஒரு ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஜென்ரலா என்னன்னா இட்ஸ் லைக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா ஏதாவது ஒரு ஷார்ட் தேவைப்பட்டதுன்னா அதை போய் கண்டுபிடிக்கிற அளவுக்கு யூ ஷுட் அரேஞ்ச் எவ்ரிதிங். ஸோ பேசிக்கா ஷூட்டிங் ஆனவொடனே அந்த சீன்ஸ் வந்து ஷார்ட் நம்பர்ஸ் பிரகாரம் ஒரு பின் கிரியேட் பண்ணாங்க. வி கால் இட் சீன் நம்பர். அந்த சீன் நம்பர்ல 100 ஷார்ட்ஸ் இருந்தா 50 ஷார்ட்ஸ் 20 ஷார்ட்ஸ் அது இருக்கும். அப்புறம் தென் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி இன்னொரு பின் கிரியேட் பண்ணுவோம், சீன் ஆர்டர். ஸோ சீன் ஆர்டர்ஸ் சீன் 1 to 10 ஒரு பின்ல, 11 to 20 ஒரு பின்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பர்பஸ் என்னன்னா அந்த டைம் ஆஃப் எடிட் முடிச்ச உடனே ரிவ்யூ பண்ணும்போது திருப்பி ஏதாவது வேணும்னா யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு கோ பேக் அண்ட் டேக் தட். அதுதான், பிகாஸ் தெர் வில் பி சோ மச் ஆஃப் மெட்டீரியல். ஸோ ரேண்டமா விட்டோம்னா தென் யூ won't be able to figure out where என்ன. ஸோ அந்த மாதிரி ஸோ சீன் வைஸா வச்சு அப்புறம் எடிட்ஸ் வந்து அன்னைக்கு டேட் போட்டு வச்சுப்போம். ஸோ தட் யூ நோ தட் லாஸ்ட் டேட் வில் பி த வாட் யூ டன் லாஸ்ட். இல்லை ஒரே எடிட் பின்ல எல்லாத்தையும் வச்சு அப்புறம் எது கடைசி எது எடிட்னு தெரியாது. ஸோ எவ்ரி டேட்டுக்கு ஒரு எடிட். லாங்குவேஜ்ல படம் பண்ணும்போது அந்த லாங்குவேஜ் தெரியாம படம் பண்றது பண்ண முடியுமா? முதல்ல ஒரு லாங்குவேஜ் தெரியாம எடிட் பண்ணும்போது அந்த ரிதம் இப்போ சாங்கே பண்றோம்னா ஒண்ணு ரிதம்ல பண்ணுவோம், இல்லைன்னா இந்த லிரிக்ல பண்ணுவோம். அது தெரியாம பண்ணும்போது அது எப்படி சார்? இல்ல அது ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸ். இனிஷியலா என்னன்னா there is no option, அதனால பண்ணதுன்னா. பட் போக போக I started enjoying because ஒரு எனக்கு ஒரு ரெகுலர் ஒர்க்ல இருந்து ஒரு பிரேக், ஒரே மாதிரி ஒர்க் இல்ல, நாட் ஒன் லாங்குவேஜ், வேற வேற ஸ்டோரிஸ் வேற. பட் பேசிக்கா என்னன்னா ஒரு அட்வான்டேஜ் இந்தியால என்னன்னா ஒரு டைப் ஆஃப் எமோஷன் தான் ஓடிட்டு இருக்கு, ஃபேமிலி டைஸ் இது அது மாதிரி. ஸோ இட்ஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட். என்னன்னா டோட்டலா நம்மளுக்கு புரியாத ஒரு விஷயத்த ஒன்றும் இருக்காது. பட் லாங்குவேஜ் டெஃபினட்டா யூ ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பக்கத்துல வச்சுக்கிட்டு whoever is there has to translate. இல்லைன்னா அவங்க லாங்குவேஜ் தெரியாம எடிட் பண்ணவே முடியாது. ஸோ அவங்க வந்து இந்த டயலாக் என்ன கேட்டு தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஸோ ஃபியூ டைம்ஸ் பண்ண அப்புறம் அந்த யூ சார்ட் ஆஃப் கெட் அ ஹேங் ஆஃப் தட் லாங்குவேஜ். ஸோ அதனால அப்படி கண்டினியூ பண்ணும். சிஜி விஎஃப்எக்ஸ் வந்து இங்க அந்த அளவுக்கு டெக்னீஷியன் எல்லாம் ஃபாரின் கம்மியா இருக்கு. இல்ல எடிட்டர்ஸ் இல்ல, அது வந்து விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா அது வந்து என்ன அதுக்கு ஒரு ஐ திங்க் ரீசனா இருக்க முடியும்னா அங்க வந்து நிறைய ட்ரெயின்ட் பீப்புள் இருக்காங்க ஃபாரின்ல. சிஜி அது இது ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நிறைய ட்ரெயின் ஆகி சயின்டிஃபிக்கா படிச்சு அதுக்கு, அதனால அவங்க தேர் ஏபிள் டு டூ தட். இங்க வந்து ஒரு சடனா ஒரு பூம் வந்தது. என்னன்னா சிஜின்ற ஒரு பூம் வரும்போது நிறைய இடத்துல ட்ரெயின் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த ட்ரெயின் பண்ணி வந்தவங்க வந்து அந்த அளவுக்கு ட்ரைனிங் கிடையாது. ஒரு சின்ன சின்ன இன்ஸ்டிடியூட்ஸ் அது இதுல படிச்சு நிறைய பேர் சிஜி படிச்சிருப்பாங்க, மாயான்ற சாஃப்ட்வேர் படிச்சிருப்பாங்க, இல்லை வேற ஏதோ படிச்சிருப்பாங்க, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஏதோ படிச்சிருப்பாங்க. ஸோ பட் அவங்க வந்து அந்த அளவுக்கு அந்த எஜுகேஷன் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாததுனால அவங்க அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு கொடுக்க முடியறதில்ல. பட் அது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு 15 வருஷத்துக்கும் இப்பயும் பாத்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இங்கேயும் நிறைய கம்பெனிஸ்
குட் ஒர்க்கும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க பாம்பேல, ஹைதராபாத்ல. இந்த மாதிரி பேசிக் ஒர்க் நிறைய பேர் பண்றாங்க. ஸோ அதுதான் மெயின் இது. ஸோ அங்கே வந்து அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அது வந்து நிறைய படிச்சிருக்காங்க அதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவன் வந்து அந்த விஎஃப்எக்ஸ் இது பண்றான். ஸ்பாட் எடிட்டிங் வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஆஃப் டைரக்டருக்கோசம். அவர் ஷுவரா இல்லைன்னா அந்த என்ன எடுக்கிறோமோ அதை எடிட் பண்ணி பார்க்கறதுக்கு பார்த்துட்டா எனக்கு பெட்டரு, நான் எதுவும் மிஸ் பண்ணல அப்படின்னு அவருக்கு கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்கோசம் வச்சுக்கிற ஒரு இது. அதுல சில வாட்டி ஹெல்ப்பும் இருக்கும். என்னன்னா அவரு புதுசா ஏதாவது படம் பண்ணும்போது இந்த ஷாட் மிஸ் ஆயிடுச்சு, இல்ல இந்த இன்னும் இது சரியா வரல, இந்த க்ளோஸ்அப் திருப்பி எடுத்துட்டேன், இங்க க்ளோஸ்அப் இல்லை, நான் இன்னும் சில டெவலப் பண்ணுறதுக்கு அந்த லொக்கேஷன்ல இருந்து வெளில வரதுக்கு முன்னாடி அங்க டக்கு டக்குன்னு பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அதுல அது நல்லது தான், அது நல்ல விஷயம். பேஸ் வந்து இப்போ பேஸ் a very big problem today. முன்னாடி வந்து 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் ஸ்லோவா போகுதுன்னா அந்த ஆடியன்ஸ் were able to connect with that movie. பட் இப்போ ஒரு எமோஷனலான ஒரு சீன் இருக்கு, அது அந்த பேஸ் வந்து தேவைப்படுது, ஸ்லோவா இருக்கும்னாலும் இப்போ படம் ஸ்லோவா போகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இது எப்படி ஆயிடுச்சுன்னா நாள் போக்கில் வந்து எடிட்டர்ஸ் வந்து சில பேர் வந்து டைரக்டர்ஸ் வந்து தெளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பிரதர் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகுது, இது கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணாமா. ஆஸ் வி செட் நிறைய ஷார்ட்ஸ் கொண்டு வரும்போது ஃபாஸ்டா நிறைய ஷார்ட் கட் பண்ணா படம் வந்து ஸ்பீடா மூவ் பண்ணும், ஆடியன்ஸ் வந்து எங்கேஜிங்கா இருப்பாங்க அப்படின்னு. ஸோ தட் டஸ் இட் அஃபெக்ட் தட் அந்த பேஸ்ங்கிற விஷயம் இன்னைக்கு பீப்புளோட வியூவிங் ஆஃப் வாட்சிங் மூவிஸ் அதோட டேஸ்ட்ல அஃபெக்ட் ஆகுதா, டைரக்டர்ஸ்க்கு அதில் ஹார்ம் பண்ணுதா? ஆக்சுவலா இதுல என்னன்னா பேசிக்கா there is a difference in the audience. ஏன்னா it's like almost like test cricket and T20 மாதிரி இல்ல. So if you get used to T20 then it will be difficult to see a test match அந்த மாதிரி. So now you're used to so much of information on television, on whatever net, everything. So your attention span is greatly reduced, and then so you don't want something which is very long. Quicker புரிஞ்சிக்க முடியுது மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ். ஸோ அதனால என்னன்னா இந்த பேஸ் வந்து எப்படின்னா 2 ways. சீன் லாங்கா இருக்கிறதுக்கும் படமே ஸ்லோவா மூவ் ஆகிறதுக்கும். ஒரு பர்டிகுலர் சீன் லாங்கா இருக்கு, அது ஒரு விஷயம். அது மாதிரி சில சீன்ஸ் லாங்கா இருக்கு டு கெட் இது எமோஷனோ ஏதோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் நாட் acceptable by the audience now. But இப்போ படமே ஒரு ஜோனா இருக்கு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்டா 96 ஒரு படம் வந்து it has got its own pace and it's quite like, but it holds your attention throughout the film. அதனால people are able to. பட் அதுலயே இப்போ சப்போஸ் ஒரு பர்டிகுலர் சீன் மாத்திரம் ஏதாவது ரொம்ப லெங்தி ஆயிடுச்சுன்னா இன்ஃபர்மேஷன் அந்த சீன்ல என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா then it becomes unbearable for the audience. But otherwise theme பொறுத்து they are able to adapt to whether it's a slow movie or a fast movie. I don't think it makes a thing. Because you already did Sarkar. The Sarkar is a phase actually. And you did Shivanjani who's a pendulum. Actually there are very long shots on there. It goes in there actually. So editor for a choice எப்படி இருக்கும்? Like the director கொண்டு வரும்போது like you No, it's a mindset. That's what it's very important for me to be a professional is in this profession is that I have to look at the target audience also. No? So the target audience determines what film you're making. A lot of films don't work because also you try to mix both the genres. Now, when this film was made, Sivaranjaniyam, it was made at a target audience which will understand, experience and like this sort of cinema. You know, so there are 3 stories in it. It's got one underline of what a common problem of women, but it doesn't have music totally. So there's no music to underline any emotion. In the movie, it has been taught like that and it's been edited like that. So அது சேரக்கூடிய ஆடியன்ஸ் ஆல்சோ இஸ்
we know who will see it and who will like it and things. So that determined the cut of that film actually. Do you generally insist on something like for a concept or like if it is like civil engineering or something like இதுல எனக்கு background score எனக்கு கம்மியா வேணும், like எனக்கு இது heights வேண்டாம், எனக்கு kind of like mainstream audience பத்தி எனக்கு கவலை கிடையாது, kind of I am an independent filmmaker அப்படின்னு வரும்போது அந்த இப்போ சில எடிட்டர்ஸ் வந்து தெளிக்கிறாங்க இல்லையா, லைக் பிரதர் இது ஓடாது, ஒரு ஃபியர் ஃபேக்டர் வந்து அந்த கிரியேட்டரோட மைண்ட்ல கொடுத்துட்டே இருக்காங்க. Correct. அது இன்னைக்கு இருக்கிற No, I don't think it is healthy. Actually, problem என்னன்னா எல்லா படத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வைக்க வேண்டியது தான் I think society or people or film buff அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒருத்தர் படம் எடுக்கிறாங்க, இட்ஸ் இஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இது. அதுக்கு இப்போ என்ன அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன் எங்கன்னா அதை அந்த மாதிரி படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு அவென்யூ இல்லாமல் போயிடுது. There's nothing wrong in that film. It's an expression. It's I'm not talking about this film. Lot of films, நிறைய films பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, which maybe one set of audience will. But அதை வந்து எடுத்துட்டு போய் ரிலீஸ் பண்ணுறதுக்கு there is no avenue. ஸோ அதனால it gets discriminated. ஒரு ஃபெஸ்டிவலோ அதோ போய் அதோட நின்று போயிடுது அதோட. பட் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது நிறைய பேருக்கு இட் will affect as a film. இப்போ எப்படி சர்க்கார் may affect some people, that film also will affect lot of people. Unfortunately அந்த படத்துக்கு வந்து there is no market. So when there is no market, what we are doing is we are still trying to make that film. We are still trying to make that film, and because there is no market in India, we are trying to show it to the limited audience in festivals abroad. But still the filmmaker wants to express himself like that, you know. It's a filmmaker's vision. He wants to do it, he will do it, and we look at other options. For a festival then it goes all over the world. Then we are competing or showing it to people who are like-minded in festivals where they're seeing all these sort of films, you know, in which it is very subtle. And also it is designed like that because there is no exaggeration, there is no melodrama. ஏன்னா நம்ம மெலோட்ராமாட்டிக் நம்ம வீட்லேயோ பக்கத்து வீட்லேயோ இல்லை நம்ம ஊர்லேயோ ஒரு ட்ராமாட்டிக்காக இருக்கலாம் இந்தியாவில். பட் அதே நம்ம போய் ஒரு வேர்ல்ட் சினிமாவில் 100 படத்துக்குள்ளே அதை போட்டோம்னா அவனுக்கு வந்து இட் ஸ்டிக்ஸ் அவுட். ஹி வில் நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் we are culturally we behave like that, and they only look at it from their 99 films will not have this drama. So adanala we tone it down, we make it very realistic, make that film and show it there. I hope at some point ingiyum comic nariya padathukku chance kedaikum. Balance தான் சார். இப்போ பரியல் பெருமாள் ஒரு படம் ஃபெஸ்டிவலும் ஓடுது, இங்கேயும் எல்லாரும் பார்க்குறாங்க. நீங்க 96ல கொஞ்சம் இருக்குன்னா கூட ஸ்லோன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் டார்கெட் ஆடியன்ஸ், இதுவும் டார்கெட் ஆடியன்ஸ், அப்போ அந்த பேலன்ஸ் கண்டிப்பாக அது எப்படி சார்? இல்ல, இட் டோட்டலி டிபெண்ட்ஸ். இப்போ என்னன்னா சர்டன் ஃபிலிம்ஸ் ஹேவ், எல்லா ஃபிலிமே நாட் ரிலீசிங் அந்த மாதிரி படம் பண்றது, சில தான் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க வித் கிரேட் டிஃபிகல்ட்டி. சில படங்கள் ரிலீஸ் ஆகுது, சில படங்கள் தே லக்கி பிகாஸ் தே மே ஹேவ் சம்படி பேக்கிங் இட் at some level to show. பார்த்தப்பறம் அப்ரிசியேஷன் இஸ் ஓகே, பட் பார்க்கவே விடாம இருந்தா, பார்க்கவே முடியலன்னா அந்த படத்தை, அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன். அது பார்க்கவே போகவே மாட்டேன். அதுதான் நான் சொல்றேன், அப்படி ஆயிடுச்சுன்ற மார்க்கெட். பிகாஸ் இட்ஸ் டோட்டலி மார்க்கெட் ட்ரிவன். ஸோ இப்போ என்னன்னா கமர்ஷியலைசேஷன் has reached the art also in a way that you cannot express yourself. யாராவது எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ட்டு சினிமேட்டிக்கா ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா கூட அதை எப்படி இதை கமர்ஷியலைஸ் பண்ண முடியும் ஒரு தாட் கொடுக்காம படம் பண்ண முடியாது. அந்த பிகாஸ் there's other people who are buying your film, other people who are releasing the film. It's not about the end user. ஆடியன்ஸ் சொல்றாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் அப்படி சொல்றது இல்லை. There may be some films they want. இது அப்படி பார்த்தா ரிலீஸ் ஆன 90% of the films don't do well for various reasons. பட் இந்த படங்க பார்க்க மாட்டாங்கன்ற கான்செப்ட் வந்து is only in the minds of the
people who are projecting it or who are going to exhibit it, or they're even before seeing the film they're sure that this won't work. You don't know whether it won't work. If it was not backed well, like a film like Kaka Muttaya, Perumal or whatever, it wouldn't have seen light of day. Al paathadanala they appreciated it, or they could take to it a lot of people. So that is still not come here. And one last question. That there is a thing. This is a personal question. Like you have been working with the same. You worked with the same director. Almost நிறைய directors ஓட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. Like மணிரத்னம், ராம், but those set of for movies இருக்கு இல்லையா? Like they come up with the same pattern or the same kind of storytelling again. But you work with person. Why are they similarly? Because it's highly applauded in the series actually. You worked with him in Rhythm actually. Rhythm was a completely balanced commercial and like parallel some sort of thing. Like Shivaranjani was a completely or art based on a origin. How you balance that when the same director comes out with the franchise? How you balance that? See, you have to, when you first hear about something and you discuss about it, and then you sort of come to understanding with that particular person that what you want to do with this film, what is, like I was telling you, the target audience. For this, we are very clear that this is the audience we want to. We want the discerning audience to see this film. So, அதுக்கு எப்படி பண்ணலாம், எவ்வளோ ட்ரூவா ஒரு சினிமேட்டிக்கா ஒரு எக்ஸ்பிரஷன்ல ஒரு படம் பண்ண முடியும். இட் இஸ் வெரி ரியலிஸ்டிக். யூ see it, யாருக்கு வேணா நடந்திருக்கலாம். அது இட்ஸ் இன் 3 periods, but 3 period of times, but எல்லாருக்குமே இது நடந்திருக்கும். So it sort of affects you that way. There is nothing to exaggerate it or anything like. So this is decided when the film is being made itself. So automatically I'll have to adapt to that. Luckily I've done a lot of films like that which have been very serious and which have been arty and whatever like that. So I'm able to do that. I actually enjoy the process very much. Actually, when I work with Prasanna Vichanage and all that, he's very simplistic. He just there is hardly the whole. If you calculate the whole dialogues in his film of 90 minutes, it will be about 10 pages. It won't be in a regular film which I do every day in day out. It will be about 200 minutes. It will be about 108. 200 minutes. About 150 to 160 minutes will be dialogues. அவங்க வந்து 90 minutesல only 8 minutes will be dialogues, that's sort of, but he's trying to convey, we're still conveying a story. There's an audience seeing. Luckily in Sri Lanka he's able to release his films and public also is seeing, so which is a good thing. Sir, editing software யூஸ் பண்ணும்போது எதை சார் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஏன்னா இப்போ FCP Avid யூஸ் பண்றாங்க. எதுக்கு எடிட்டிங்க்கு ஒரு எல்லா சாஃப்ட்வேரும் நல்லதுதான். பட் நான் வந்து பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணுறதுனால ஆவிட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரைட் அட் த பிகினிங் நான் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆவிட் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண டைமில் நான் வாங்கினதுனால ஆவிட் வாங்கினேன். அப்போ மெஷின். ஸோ அந்த டைம்லேருந்து நான் அப்படியே ஆவிடே ஸ்டிக் ஆகிட்டு இருக்கேன். ஆவிட் ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வித் தோஸ் பீப்புள். அதனால பட் lots of all the softwares can be used. See, software is something which will help you in editing. Avladhan thavara, but what you edit in any software, it should be uniformly same. Software is not going to, it will make your job easier. Because na film la பண்ணும்போது it used to be a different, அப்போ ஸ்டீம் பேக்ஸ் அது இது பண்ணும்போது ஆக்சுவல் ஃபிலிமை ஹேண்டில் பண்ணி கட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அதுலேருந்து இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது இதில் சர்டன் அட்வான்டேஜஸ் இருந்தது. பட் இதில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அதில் லைக் சவுண்ட் செப்பரேட் சவுண்ட் எப்படி ஓவர்லேப் பண்ணால் நல்லா இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் எந்த சேஞ்ச் ஓவரில் கட் பண்ணால் சாங் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி அதெல்லாம் கூட ஆவிட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆவிட்ல அட்வான்டேஜஸ் இருக்கு. சிலது என்னன்னா எத்தனை ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஒரே பர்டிகுலர் சீக்வன்ஸ் 4 ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி இன்னைக்கே பண்ணும்போது இப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம், நம்மளுக்கே டவுட் வரும்போது 2-3 பண்ணி வச்சுக்கலாம், அப்புறம் பார்த்து ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் எல்லாம் கிராப் பண்ணி வச்சுட்டு யூஸ். வந்து இப்போ நம்ம நார்மல் மூவி பட் இப்போ வந்து இப்போ அனிமேட்டட் மூவில வந்து பார்த்தீங்கன்னா
நிறைய லேயர்ஸ், நிறைய அனிமேஷன் வெர்ஷன்ஸே நிறைய வருது. ஸோ அந்த மாதிரி வெர்ஷன்ஸ் நம்ம வந்து மாற்றும்போது ஏதாச்சும் பேட்டர்ன், அதுக்கு ஏதாச்சும் வந்து நம்ம யூனிக் நம்பர் அனிமேஷன் வந்து ஜெனரலா நம்ம பண்ண மாட்டோம், அவங்க பண்ணி கொடுப்பாங்க ஆல்ரெடி. இல்ல அவங்க பண்ணி கொடுக்குறது நம்ம டைம் லைன்ல ஃபிக்ஸ் பண்றோம். இப்போ வந்து ஒரே ஷாட்டுக்கு வந்து 10 வெர்ஷன்ஸ் வரும், 15 வெர்ஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அது வெரி சிம்பிள். என்னன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது எப்படியோ அந்த மாதிரி ஒரு நம்பரிங்கோ இல்லை டேட் வைஸோ வச்சுக்கணும். ஸோ கடைசி வெர்ஷன் எதுன்னு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்தது வெர்ஷன் 1 வைக்கணும், கடைசி கொடுத்தது 30th வெர்ஷன் வைக்கணும், வாட் எவர், அண்ட் டேட். ஸோ தட் இது என்ன எடிட் பண்ணும்போது உங்களுக்கு எது இருந்தாலும் அக்சஸ் பண்ணுறதுக்கு எப்படி வேணுமோ அது அவங்க கன்வீனியன்ஸு அவங்க ஒரு கொடுத்துக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு டேட் அண்ட் டைம், வாட் எவர் யூ வாண்ட் டு கிவ் இட். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் சார், ஒரு எடிட்ல ஆப்ஜெக்டிவிட்டி எப்படி சார் டெவலப் பண்றது? ஆப்ஜெக்டிவிட்டி பேஸ் லுக்லயும் நீங்க பாக்குறீங்க, கதை தெரியும், எடிட்டும் பண்றோம், ஒரு படம் 1 year அந்த மாதிரி ஆகுது. அந்த ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க, அந்த ஆப்ஜெக்டிவிட்டி எப்படி மெயின்டைன்? It's a relevant question because time ஆக ஆப்ஜெக்டிவிட்டி போயிடும், ஈவன் எடிட்டருக்கு கூட ஆகும் அது. ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நிறைய வாட்டி அந்த மாதிரி நடந்திருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கட் ஃபீலிங் வரும், ஒரு விஷயத்த பார்க்கும்போது, ஒரு ரஷ்ஷை பார்க்கும்போது, இது ஏதோ சரியில்லை, இது ஒர்க் ஆகல அதுன்னு. பட் அது என்னன்னா அதை தாண்டி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டைரக்டரோட உட்காரும்போது சொல்லி 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 அவர் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணியோ நம்ம அவர் பிரெயின் வாட் எவர் நடந்து கடைசியில நம்ம சர்டன் திங்ஸ் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அந்த ஆப்ஜெக்டிவிட்டி போறதுக்கு நிறைய சான்ஸ். ஸோ ஒரு விஷயம் தான் பண்றது என்னன்னா, எடிட் பண்ணிட்டு இந்த மாதிரி லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு சின்ன கேப் விடுறது உண்டு தான். இப்போ எடிட்லாம் முடிச்சிட்டோம், சப்போஸ் உடனே ரிலீஸ் இல்லைன்னா ஒரு அந்த 10-15 days கான்ஷியஸாக ஒரு கேப் எடுத்துட்டு திருப்பி ரீவிசிட் பண்ணுறது அந்த எடிட்ஸை. அப்போ அட்லீஸ்ட் மைண்ட் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஏன்னா கண்டினியூஸாக 2 months பண்ணிட்டு இருந்தோம், ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா அதில் ஒரு இந்த ஃபீலிங், இந்த ப்ராப்ளம் வருது. என்னன்னா யூ கேன் பெர்ஸ்பெக்டிவ் லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம ஒன்று அவங்க ஒன்று இது அது போயிட்டு இருக்கும்போது. ஸோ 2 பேருக்குமே நல்லது என்னன்னா அந்த சின்ன கேப் போடணும். ஸோ இப்போ எடிட் பண்ணும்போது கூட எல்லாம் எடிட் பண்ணி ஃபைனல் எடிட் பண்ணிட்ட அப்புறம் ஒரு 1 week கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் படத்தை பார்க்கறது திருப்பி. தென் யூ ரியலைஸ் தட் சம் திங்ஸ் விச் யூ ஹவ் நாட் ரியலைஸ்ட், ஏன்னா அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ்ல போகும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு we have to create a way, there is no other way out of it. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.